கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற இந்த நல்ல வாழ்த்துக்களோடு மீண்டுமாக தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு தலைப்பு, உலகத்தில் நம்மை தேவன் தெரிந்து கொண்ட விதம். அதிலும் விசேஷமாக கொடுத்திருக்கிற உட்தலைப்பு, பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 1:27 2வது பகுதி. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பலமுள்ளவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ பாருங்க, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்போ நம்ம பார்க்குறோம், அப்போ பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு. இப்போ பலமுள்ளவைகள்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்போ உலகத்தில் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஞானவான்கள், ஐஸ்வர்யவான்கள், பிரபுக்கள், நல்ல ஒரு எந்த ஒரு துறையிலையும் ஒரு வல்லமையான திறமை உடைய ஒரு மனிதர்கள். இப்போ இவங்கெல்லாம் யாருங்க? உலகத்தின் பார்வையில் எப்படி இருக்காங்க? ரொம்ப ஞானமாக இருக்காங்க, ஐஸ்வர்யவான்களாக இருக்காங்க, பிரபுக்களாக இருக்கிறாங்க, வல்லவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை வெட்கப்படுத்தும் வரைக்கும் தேவன் என்ன பண்ணுறாருங்களாம்? பலவீனமானவைகளை அங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த பலவீனமானவைகளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது, அவருடைய ராஜ்யத்தில் தம்முடைய குமாரனுடைய மனவாட்டி வகுப்பாருக்கு தேர்வு செய்யக்கூடிய நோக்கம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பொதுவாக பார்க்குறோம், இப்போ ஒரு உலகத்திலே கூட எந்த ஒரு காரியத்திற்காவது, எந்த ஒரு வேலைக்காவது நம்ம யாரையாவது தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு சில தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்போம். அந்த வேலைக்கே உண்டான அறிவு, அந்த வேலைக்கே உண்டான திறமை, தகுதி, இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோங்க? தேர்ந்தெடுப்போம். ஆனால் அதே தான் தேவன் நீங்கள் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, இதை அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு. தேவன் அவருடைய அழைப்பின் நோக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, உலகத்தின் பார்வையில் ஞானிகளுக்கும் வல்லவர்களுக்கும் பிரபுக்களுக்கும் இந்த அழைப்பு இல்லை. மாறாக எப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது, உலகத்தின் பார்வையில் பலவீனமானவர்களுக்கு அந்த ஒரு அழைப்பு. அப்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தை தேவன் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, ஏன்னா இன்னைக்கு ஒரு மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பலம் உள்ளவர்களை எல்லாவற்றையும் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இயல்பாகவே என்ன இருக்கும்? இந்த ஒரு மேட்டிமையான ஒரு சிந்தனை அங்கே காணப்படும். எனக்கு இந்த தகுதி இருக்குது, அதனால் தேவன் என்னை தேர்ந்தெடுத்தாரு, என்கிட்ட நிறையா ஐஸ்வர்யம் இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, இப்படி ஏதோ ஒரு கேட்டகரியில், ஏதோ ஒரு டினாமினேஷனில், ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு சோர்ஸ் வச்சு இதனால் தேவன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லக்கூடியவர்களாக ஒரு வேளை காணப்படலாம். ஆனால் இது எதுவுமே இல்லை. இது எதுவுமே இல்லாமல் தேவன் என்ன பண்ணுறாருங்களாம்? கொஞ்சம் வித்தியாசமாக தேர்ந்தெடுக்கிறாராம். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது, மாம்சமான எவனும் அளிக்கப்பட போகும் ஆசீர்வாதங்களுக்கு தான் எந்த விதத்திலும் அல்லது எந்த அளவிலும் தகுதியானவன் என்று தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாதுங்களாம்? பெருமை பாராட்டக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தை அங்கே செயல்படுத்துறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க? இந்த ஒரு மெத்தடை அங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது யார் அவருடைய சித்தத்தையும் அவருடைய மன விருப்பத்தையும் உணர்ந்து அவர் நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், அந்த நம்பிக்கைகள், அந்த விசுவாச பிரமாணங்கள், இது எல்லாத்தின் மேலேயும் விசுவாசம் வைத்து அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவதற்கு யார் மனதாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாருங்களாம்? அந்த நற்கிரியையை அவங்களுக்குள்ள நடப்பிக்கிறாராம். எப்படி நடப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலவந்தமாக யாரையும் என்ன பண்ணுறது இல்லைங்களா? தேவன் இந்த ஒரு காரியத்தை கொடுக்கல, மாறாக அழைப்பை கொடுக்குறாரு. அந்த அழைப்பில் தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி தன்னுடைய விசுவாசத்தையும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய உலக ரட்சகர், அவர் தான் எனக்கு எல்லாமேன்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற கால சத்தியங்களை கொடுத்து இவர் என்ன பண்ணுறாராம்? அந்த சத்தியத்தினுடைய வல்லமையின் மூலமாக இவங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த குணலட்சணங்களை உயர்ந்ததாகவும் பரிசுத்தமுள்ளதாகவும் தேவன் மாற்றுறாராம். ஆனால் எப்படி மாத்துறாருங்க? பலவந்தமாக இல்லை, ஒரு சுயாதீனத்தை கொடுத்துட்றாரு. இதுதான் சத்தியம் அப்படின்னு கொடுத்துட்றாரு. அதன் பிரகாரம் என்ன பண்ணுறாருங்களா? அந்த சத்தியமானது இவங்களுக்கு கேட்கும்போது உள்ளே போய் கிரியை செய்யுது. இந்த கிரியை தான் அவங்கள
பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் அதே போல் உயர்ந்த குணலட்சணம் உடையவர்களாகவும் அங்கே மாற்றக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழு விஷயமுமே தேவ தூதருக்கும் சரி மனிதருக்கும் சரி ஒரு உதாரணமாக இருக்குது. எப்படி அது உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமுமே யாரை நோக்கிட்டு இருக்கிறாங்க? திருச்சபை வகுப்பாரை. இப்போது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்களாகட்டும் அல்லது அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த விழுந்து போன ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அந்த தூதர்களாகட்டும், அதே போல் மனிதருக்கும் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னா, இன்னைக்கு நம்முடைய மத்தியில் வாழக்கூடிய புறஜாதி ஜனங்களாக இருக்கலாம், அல்லது ராஜ்யத்தில் நம்ம கூட இருந்துட்ட இவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்காங்களாம், இவங்க ஒரு சாட்சியாக ஒரு உதாரணமாக வைப்பதற்கு தேவன் இந்த பலவீனமானவர்களை அங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறார்ன்ற நம்ம பார்க்குறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 உதாரணங்கள் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னன்னு சொல்லும்போது, இப்போது மோசே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பார்வோன். இப்போ பார்வோனுடைய படை எப்படி இருக்குதுங்க? பார்வோனுடைய சாம்ராஜ்யம் எப்படி இருக்குதுங்க? அப்போது பார்வோனுடைய படைக்கு முன்பாகவும் அவருடைய சாம்ராஜ்யத்திற்கு முன்பாகவும் மோசே ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் மோசையை கொண்டு தேவன் என்ன பண்ணுறாருங்க, எத்தனையோ வல்லமையான காரியங்களையும் அங்கே நடப்பிச்சதை நம்ம பார்க்குறோம். இதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னொரு கதாபாத்திரம் யாருன்னா தாவீது. அப்போது தாவீதுன்னும் போதே நமக்கு என்ன வருங்க? கோலியாத் இல்லைங்களா? இப்போ கோலியாத் எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமமான ஒரு மனுஷன், ஒரு வல்லமையான ஒரு மனுஷன். அப்போ நம்ம அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா நமக்கு அது எல்லாமே எப்படின்னா பரிச்சயமானதாக காணப்படுது. அப்படின்னு சொல்லும்போது இந்த கோலியாத்தினுடைய அந்த ஒரு எண்ணங்களையும் மேட்டுமையான எண்ணங்களையும் கூட தேவன் என்ன பண்ணுறாருங்க, தாவீதை கொண்டு. தாவீது ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு அற்பமான ஒரு மனுஷன் மாதிரி இருக்காரு. ஆனால் அந்த அற்பமான மனுஷனை கொண்டு தேவன் என்ன பண்ணுறாருங்க, கோலியாத்தாங்க வீழ்த்தி அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னொரு விசேஷமான ஒரு கதாபாத்திரம் யாருன்னு சொல்லும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இவர் எப்படி ரொம்ப அற்பமாக பலவீனமாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி நம்ம அதை புரிஞ்சிக்க கூடாது. மாறாக அவர் மாம்சத்தில் வந்த நாட்களில் அவருடைய பிறப்பாகட்டும் அவருடைய வாழ்க்கை முறையாகட்டும் ரொம்ப எளிமையாக தேவன் கொண்டு வந்தார், ரொம்ப எளிமையாக. ஆனால் அந்த யூதர்களாகட்டும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குதுங்க, உங்களை ஆளப்போகிற இஸ்ரேலை ஆளப்போகிற யூத ராஜா எங்கேருந்து வருவாருங்க, உங்களுக்குள்ளேருந்து வருவாருன்னு போது இவங்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் எப்படி இருக்குங்கன்னா, ராஜ குடும்பத்தில் அரச குடும்பத்திலேருந்து வருவாருன்னு இவங்களுடைய நோக்கம் இருந்துச்சு. ஆனால் இவர் எங்கேருந்து வந்தாருங்க, இவருடைய பிறப்பு எப்படி இருக்குங்க, ரொம்ப சாதாரணமாக ஒரு மாட்டு தொழுவத்திலேருந்து இவர் வந்தார். அது மாத்திரமல்ல, இவர் வாழ்ந்த அந்த ஊர் கூட எப்படி இருக்குதுங்க, நாசரேத்துன்ற ஊர். அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அப்போ அங்கேருந்து இவர் வந்திருக்காரு. என்னன்னா, இவரை சுற்றிலும் இவர் வாழ்ந்த சூழ்நிலைகள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பலம் உள்ளதாக இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மோசே ரொம்ப பலவீனமாக இருக்காரு, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்வோன் ரொம்ப பலமுள்ளவராக இருக்காரு. தாவீது ஒரு அற்பமான ஒரு மனிதனாக இருக்காரு, அவருக்கு முன்னாடி பராக்கிரமசாலியாக இருக்கிறது யாருன்னா கோலியாத். அதே போல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா, அவர் வாழ்ந்த சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சாதகமாக இருந்துச்சுன்னா அந்த ஓட்டத்தை ஓடுறது எப்படி இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய சீசர்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் அவருக்கு எதிராக வந்துட்ட வேதபாரகர்கள் பரிசேயர்களாகட்டும் அந்த ரோமன் கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாருமே எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு எதிராக இவங்களுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு காரியங்களாக இருக்குது. இவருக்கு எதுவுமே சாதகமாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் இவரை கொண்டு இந்த முழு உலகத்தை என்ன பண்ணாருங்க, அந்த மரணத்தையே அங்கே ஜெயிக்கிறதுக்கு இவர் அங்கே வழி நடத்தினதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அப்போ பலவீனமானவைகள் என்று நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல பலமுள்ளவைகள்னா என்ன, இந்த பலமுள்ளவைகள் இவங்களை எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குதுங்க, பெருமை இருக்குது. அப்போது பலமுள்ளவைகள் அந்த பெருமைக்கு எதிரான ஒரு குணலட்சணத்தை நம்ம என்ன சொல்லலாம், பெருமைக்கு எதிரான குணலட்சணம் தாழ்மை. அப்போது பலவீனமானவைகள் என்று சொல்லும்போது தாழ்மையா இருக்கக்கூடிய ஒருத்தர். தேவனுடைய பார்வையில யாரெல்லாம் பெருமையா மேட்டுமையா நிற்கிறாங்களோ அவங்க பலமா இருக்கிறாங்க, தேவனுக்கு எதிராக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த தாழ்மை இந்த குணலட்சணத்தை உடையவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா பலவீனமா இருக்காங்க. அப்ப இந்த ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது தேவன் ஒரு திவ்ய ஒழுங்கு அங்க கொண்டு வராரு.
என்னன்னு சொல்லும்போது, பிதாவினுடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஏதுவாக இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பாத்திரத்தை அவர் தேர்ந்தெடுக்கல. மாறாக எப்படி சொல்றாருன்னா, இந்த ஒரு பலவீனமான பாத்திரத்துல இருந்து தான், இந்த ஒரு தாழ்மையான குணலட்சணத்துல இருந்து தான் அவருடைய ராஜ்ய சேவையில வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அழைப்பு. ஆனா இந்த அழைப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஞானவான்கள், வல்லமையானவர்கள், பிரபுக்கள், இந்த மாதிரியான ஜனங்களை கூப்பிட்டிருந்தா அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சிந்தை வந்திருக்குமோ அது அப்படி இல்லை. இந்த அழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, இது எல்லாமே எந்த மனிதன் மூலமாகவோ அல்லது எந்த மனிதனுடைய சுய பலத்தினாலோ அல்ல. மாறாக இது எப்படி இருக்குன்னா, தேவனுடைய ஈவு என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தேவன் என்ன பண்றாருங்களாம், அவருடைய திட்டத்துல அங்க வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன் இந்த மாதிரி தேவன் வைத்திருக்கிறாருன்னு சொல்லும்போது, பொதுவாகவே விழுந்து போன சுபாவத்துல, விழுந்து போன குணலட்சணத்துல ரொம்ப பிரதானமாக காணப்படக்கூடியது எதுங்க? பெருமை. அது இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் நான் அதை ரொம்ப பிரதானமா நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு சில வகுப்பார் இருக்காங்க. இப்போ நமக்குள்ளேயே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மை உள்ளவர்கள் வெகு சிலர். அப்போ எந்த ஒரு கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் அழைப்பு ஒன்று தான். ஆனால் அங்கங்கே என்ன ஆகுதுங்க, கேட்டகரி பிரியுது இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல இவங்க எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா, மாம்சத்தில் இருக்காங்க, விழுந்து போன சுபாவத்தில் இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இப்போ ஒரு வகுப்பார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 50%, இப்போ நம்ம ஒரு மாம்சம் ஒரு 50% அவங்கக்கிட்ட செயல்படுது, புதிய சிந்தை ஒரு 50% செயல்படுது. இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நிறைய போராட்டங்கள் அங்கே வந்துட்டு இருக்குது. முட்டி மோதி இவங்க என்ன பண்ணுறாங்க, போராடி வராங்க. இவங்க யாருன்னா சராசரி ஆனவர்கள் அப்படின்னு நம்முடைய மூத்த சகோதரர் அங்கே வகையறுக்கிறாரு. அதே போல் இன்னொரு வகுப்பார் யாருன்னா, அவங்க வெளியரங்கமான பாவமும் அவங்கக்கிட்ட இல்லை, உள்ளான பாவமும் அவங்கக்கிட்ட இல்லை. முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருந்து அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே கொண்டு வந்துட்டேன். நான் யாரையும் சபிக்கிறதும் இல்லை, யாரையும் திட்டுறதும் இல்லை, யாருக்கு எந்த விதமான வஞ்சனையோ துரோகமோ முரண்பாடான விஷயங்களோ எதுவுமே நான் பண்ணலை. நான் கூடுமான வரைக்கும் தேவனுக்கு பிரியமாக நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னா, பெருமைன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அப்போ இவங்களை தேவன் நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி வரையறுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க கீழானவர்கள். அப்போ இந்த ஒரு கேட்டகரியில் பார்க்குறோம், பெரும்பான்மையான சராசரியானவர்களை காட்டிலும் குறைந்தபட்சம் விழுந்தவர்கள் மேலானவர்களாக இருக்கிறார்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நம்ம முதல்ல பார்த்தா ஒரு 50% இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் போராடி அநேக பலவீனங்கள், அநேக விதமான சோதனைகள்லையும் அவங்க முட்டி மோதி வரக்கூடியவங்க ஒரு 50%. ஆனால் இவங்களை காட்டிலும் நான் ஓரளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா விஷயத்தையும் விட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் கொஞ்சம் பலமுள்ளவனாக வந்துட்டேன். ஆனாலும் என்ன ஆகுது, சின்ன சின்ன பலவீனங்கள் எங்கிட்ட காணப்படுது. இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் விழுந்து போனவங்க. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளேயும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கொஞ்சம் விழுந்து போனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கூட இருக்கிற மற்ற, அதாவது அந்த 50% அந்த கீழான பலவீனத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்துட்டு, நான் மற்றவங்களை காட்டிலும் ஒரு சிறப்பு தன்மை உடையவர்களாகவும் நான் இருக்கிறேன், மற்றவங்களை காட்டிலும் நான் கொஞ்சம் ஒரு விசேஷமான ஒரு ஓட்டத்துக்குள்ளே நான் ஓடிட்டு இருக்கிறேன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இவங்களை பற்றியே இவங்க பெருமை கொள்ளக்கூடியவர்களாக இங்கே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம அழைப்புக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்க தேவனை தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய அனுகிரகத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த தெய்வீக சத்தியம், அந்த தெய்வீக திட்டம், இது எல்லாத்தின் மேலேயும் வாஞ்சை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. ஆனாலும் இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய கீழான நிலையில் இருக்கக்கூடியவர்களை விட நான் ஆண்டவரால் வித்தியாசமான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படுவேன் என்று ஒருவேளை இவங்க என்ன பண்ணிட வேண்டாமா, எதிர்பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் சகோதரர் ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு, பரிபூரணம். பரிபூரணம்ன்ற வார்த்தை யாரை அடையாளப்படுத்துதுங்க? அது தேவனுடைய நிலை. அப்போ அந்த பரிபூர்ணம் என்ற வார்த்தை தேவனை அடையாளப்படுத்தும் போது, மனுஷனாகட்டும் வேற இந்த அழைப்புக்குள்ள வந்துட்ட யாராகட்டும், இந்த பரிபூர்ணன்ற நிலையை எட்டாத வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பலவீனமாக தான் இருப்பாங்க.
அவங்க அது எப்படின்னா இந்த பரிபூர்ணன்ற நிலையை எட்டாத வரைக்கும் அவங்க பலவீனம். இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாருங்க? பூர்ணமாக சிருஷ்டிக்கப்பட்டாரு. ஆனால் அவருக்குள்ள கீழ்ப்படியாமை வந்துட்டனால அந்த பரிபூர்ணத்திலிருந்து கீழான நிலைக்கு போயிட்டாரு. இப்போ நம்முடைய இவர் சாத்தான், அவர் சிருஷ்டிக்கப்படும் போது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாருங்க? அவருடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அவர் ஞானத்தால் நிறைந்தவராக இருக்காரு. அவர் பரிபூர்ணமாக தான் இருந்தார். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருங்க? தேவனுடைய ஸ்தலத்துக்கு நிகராக தன்னை கொண்டு போகும்போது அந்த பெருமை உள்ள வரும்போது என்ன ஆயிருங்க? கீழே போயிட்டாரு. அப்போ என்னன்னா, அந்த பரிபூர்ணம்ன்ற நிலையை விட்டு இவங்க என்ன ஆயிடுறாங்க? கீழே வந்துடுறாங்க. இதே வகுப்பில் தான் நமக்கும், நாம் ஒருவேளை பாவம்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு, நான் சரியானபடி தான் இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு, மற்றவங்களை காட்டிலும் நான் விசேஷித்த ஒரு வகுப்பாராக இருக்கேன், மற்றவங்களை காட்டிலும் நான் விசேஷித்த ஒரு கோணத்தில் நான் அந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கேன், தேவன் எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள் அங்கே செய்கிறாருன்னு ஒருவேளை யாரெல்லாம் அந்த மேட்டுமைக்குள்ளே வராங்களோ அவங்க எல்லாருக்குமே தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா, ஒரு சில அனுபவங்கள் அங்கே கொடுப்பாரு, சில சோதனைகள் அங்கே கொடுப்பாரு. எது வரைக்கும் அந்த சோதனைகள்னா, நமக்குள்ள ஒரு பெருமைன்ற ஒரு விஷயம் இருக்கு, நாம் இதை நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோம், அதனால தேவன் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்றதை அவங்க உணரும் வரைக்கும் அந்த சோதனை அவங்க கிட்ட என்ன ஆகிட்டு இருக்கும்? கடந்து வந்துகிட்டு இருக்கும். இப்போ இங்க பார்க்கிறோம், இந்த மாதிரியான ஒரு சோதனை கடந்து வரக்கூடிய ஒரு நபர்கள், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இருக்கும் பட்சத்துல இவங்க என்ன செய்யணும்? அதை உணர்ந்த பின்பு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க பலவீனமான நிலையில இருப்பாங்க. ஆனாலும் தனக்கு தான் எந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள, எந்த ஒரு காரியத்துக்குள்ள நோக்கி பார்த்து நம்ம இங்க வந்திருக்கோம், கத்தராக ஈடுபலியை விசுவாசிச்சு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்முடைய இவர் தான் எனக்கு உலக ரட்சகர்ன்றதை நம்ம நோக்கி பார்த்து தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அந்த விழுந்து போன நிலையில அந்த பெருமைன்ற ஒரு விஷயத்தை அந்த அனுபவத்துக்குள்ள வந்து தேவன்கிட்ட சிக்ஷை வாங்கி மீண்டும் அந்த கீழான நிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ மீண்டும் நீங்க என்னத்தை தான் பார்க்கணுமாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நீங்க பார்க்கணுமா? உங்களுடைய ரட்சகரை தான் நீங்க பார்க்கணுமா? அவருடைய ஈடுபலியை தான் நீங்க பார்க்கணுமா? அவருடைய அந்த பரிசுத்தமான ரத்தத்துல மீண்டுமாக சுத்திகரிக்கப்படுவதற்கும் நீதிமானாக்கப்படுவதற்கும் உண்டான முயற்சிகளை தான் நீங்க என்ன பண்ணுமா? அங்கே நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும், அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, பலவீனமான விழுந்து போன நிலையில் இருப்பவர்கள் தங்களுடைய குறைபாடுகளை எண்ணி பார்த்து அவர்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்ற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? மீண்டுமாக தேவன்கிட்ட அங்கே கிட்டி சேரக்கூடியவர்களாக இருக்காங்களாம். அதிகமாக அந்த உணர்வுக்குள்ள மறுபடியும் எந்த அளவுக்கு விலகி போனாங்களோ அதை விட இன்னும் அதிகமாக தேவனை நெருங்கி சேரக்கூடியவர்களாக இருக்காங்களாம். அந்த சிச்சையை அறிந்து தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலவீனத்தை உணரக்கூடிய ஒரு வகுப்பார். ஆனால் இங்கே அதே வேளையில் இன்னொரு வகுப்பார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சிறிதளவு விழுந்து போன நிலையில் உள்ளவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறித்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு சுயமான ஒரு சுய திருப்தி இவங்களுக்குள்ள வந்துடுதான். என்னன்னா, நாம் நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம், இது ஒரு இலவசமாக கிடைக்கப்பட்ட ஒரு வெகுமதி. இந்த வெகுமதி இப்போ ஒரு தடவை தான் உங்களுக்கு வந்து பாவம் மன்னிப்பு, திரும்பவும் பாவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டா எப்படி இருக்குங்க? ஒரு நாள் கூட ஓட்டத்தை ஓட முடியாது இல்லைங்களா? அப்போ என்னன்னா, அனுதினமும் தேவனுடைய கிருபாசன தண்டையில போயிட்டு நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய பாவங்களையும் அறிக்கை செஞ்சு நம்மளை சுத்திகரிக்கப்படக்கூடிய இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மகா பெரிதான ஒரு வாய்ப்பு இந்த இலவசமா நம்ம எல்லாருக்குமே தேவன் என்ன பண்ணியிருக்காருங்களாம்? கொடுத்துருக்கார். ஆனா இதை கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாமா? புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்களாம்? இந்த வசனத்துல வர மாதிரி ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபாசன தண்டையில் சேரக்கடுவோம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஒரு காரியங்களுக்கு கூட இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உடன்படாமல் மீண்டுமாக எனக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், இந்த பாவம், இந்த மேட்டுமை, இது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து அதை நம்ம சுத்திகரிக்கணுன்ற அந்த மனம் இல்லாதவர்களாக இவங்க காணப்படுறாங்க. ஒரு வகுப்பார் மீண்டுமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியத்தை நோக்கி பார்க்கவங்களா இருக்கிறாங்க. இன்னொரு வகுப்பார் என்ன பண்றாங்கன்னா, தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை உணராம இருக்காங்க. ஒருவேளை உணர்ந்தாலும் ரொம்ப சாஷ்டாங்கமா தன்னை முற்றிலும் தாழ்த்துவதற்கு இவங்க என்ன பண்ணலன்னா விருப்பம் இல்லாதவர்களாக அங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படின்னா, தங்களுடைய சுய புத்தியின் மேல சாய்ந்து ஒரு என்னன்னா, இவங்களுக்கு எப்படி ஒரு விஷயம் தோணுதுன்னா, ஆவிக்குரிய சம்பாஷணைகள் இவங்க கிட்ட அதிகம் காணப்படும். எப்படின்னா, ஒரு கூடுகை கூட இவங்க என்ன பண்றதில்ல, தவற விடுறதில்ல, நிறைய ஊழியங்கள் செய்யறது, மற்ற ஆவிக்குரிய சம்பாஷணைகள் எல்லாத்தையும் இவங்க எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நிறைய சத்தியங்கள் கேட்டு 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 இவங்களுக்குள்ள
ஒரு வேற ஒரு மூடலான ஒரு திருப்தி இவங்களுக்குள்ள காணப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட தேவன் என்ன பண்ணாராம், கண்டுக்க மாட்டாரு. நம்ம தான் தேவனுக்கு பிரியமா இவ்வளோ காரியங்கள் செய்யறோம்ல அப்படின்ற ஒரு சுய திருப்தியை இவங்க இருதயத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இவங்க எந்த விதத்துலையுமே தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறதுக்கே மனம் இல்லை. அப்ப தாழ்த்தலைனாவே அங்க என்ன இருக்கு, பெருமை இருக்கு. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க இந்த இடுக்கமான வாசல் வழியாகவும் இந்த ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு இவர்களுக்கு இந்த பெருமையே இவங்களுக்கு என்ன ஆயிருமா, தடையாக வந்து நிற்கும். ஆனா இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம இடுக்கமான பாதையில தான் போறோம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. இவங்க உணராத வரைக்கும் இவங்க எந்த ட்ராக்ல போறாங்கன்ற இவங்களால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இந்த ஒரே ஒரு சில உதாரணம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துடலாம். அதாவது என்னன்னா, இப்போ 2 மனுஷர்கள் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் ஆயக்காரர். பரிசேயர் என்ன பண்றாருங்க, ஆண்டவரே நான் பரிகாரி, அநியாயக்காரர், விபசாரக்காரர், இவங்கள மாதிரி இல்லாம தான் இங்க இருக்கார இந்த ஆயக்காரன் இவரை மாதிரி இல்லாம இருக்கிறதுனால உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறேன். அதே போல நான் வாரத்துல 2 வாரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துல எல்லாத்துலயும் தசம பாகம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேவனுடைய காரியங்கள்ல இவர் செய்த இவங்க தாளந்த பயன்படுத்தினது, இவர் பரிசுத்தமா நடக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஏறெடுக்கிற ஜபத்துல கூட ஒரு மேட்டுமையான ஜபமா அங்க கொண்டு போறாங்க. அதே இந்த ஒரு பாணியை நம்ம எப்படிதான் நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ஆவிக்குரிய சம்பாஷணைகள் நம்ம நிறைய நம்ம கிட்ட காணப்படலாம். ஆனாலும் நம்ம சோதிச்சு பார்க்கணும், நம்ம கிட்ட என்ன பலவீனங்கள் இருக்கு, நம்ம கிட்ட பெருமை இருக்கா, மேட்டுமை இருக்கா, வேற என்ன, நம்முடைய வார்த்தை சிந்தை எல்லா காரியங்கள்லையுமே அனுதினமும் சோதிச்சு பார்த்து தேவனுக்கு முன்பாக தாழ்த்தக்கூடியவர்களாக அங்க காணப்படணும். ஆனா அதே இடத்துல அந்த ஆயக்காரன் என்ன பண்றாருங்க, ஆண்டவரே தன்னுடைய மார்பில் அடித்துக்கிட்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஒரே வாரத்துல முடிச்சிட்டார் இல்லைங்களா. இப்ப இதே உதாரணம் தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ புது சிருஷ்டியின் அங்கங்களாக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே தேவன் ஒரே ஒரு விஷயத்தை நிபந்தனையா அங்க வைக்கிறாரு, தாழ்மைன்ற ஒரு விஷயம் இங்க நிபந்தனையாக அங்க வைக்கப்பட்டிருக்குது. அப்போ யாரெல்லாம் இந்த நிபந்தனையை முழுமையாக அங்க நிறைவேற்றுறாங்களோ அவங்க மாத்திரமே என்ன பண்ண முடியும், இந்த அழைப்புக்குள்ள போக முடியும். ஒரு வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் பேதுரு சொல்றது போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். ஐந்தாம் அதிகாரம் 5, 6. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அடுத்து 6ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்ப இந்த 2 வசனங்களும் எதை அடையாளப்படுத்துதுன்னா, தாழ்மையை நீங்க என்ன பண்ணுங்களாம், அணிந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்துவார். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ராஜ்யத்துல தேவன் உங்களை உயர்த்துவாரு. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பணிந்து தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி நீங்க இருங்க. இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் பவுல் சொல்வது போல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8, 9. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. போதும். இப்போ என்னன்னா, நம்முடைய ஆண்டவருக்கும் கூட அதே மெத்தட் தான் தேவன் இங்க வச்சிருந்தார் பூமியில. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு என்ன பண்ணாருங்களா, சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை முற்றிலுமாக தேவனுக்கிட்ட தாழ்த்தினாரு. அதனாலதான் தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக அங்க உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே படிப்பினை தான் நமக்கும். அதே போல இப்போ நம்ம வாசிச்ச மீண்டும் இன்னொரு வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இப்போ மாம்சத்தின்படி அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம யாரும் இல்லைங்க, ஞானிகளும் கிடையாது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்கும், பைத்தியமானவர்களாக காணப்படுறோம். வல்லவர்கள் அநேகர் கிடையாது, அதுக்கு பதிலாக எப்படி இருக்கும், பலவீனமானவர்களாக காணப்படுறோம். பிரபுக்களும் அநேகர் இல்லை, நம்ம எப்படி இருக்கணுங்களா, தரித்திரராக இருக்கிறோம். இங்கே யாராவது பிரபுக்களாக இருக்கிறோங்களா, பணக்காரரா, ஒரு
ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களா யாராவது இருக்கிறோமா? இல்லை, எல்லாருமே எப்படி இருக்குங்க, ஒரு தரித்திரர் நிலைமையில காணப்படுறோம். ஆனால் இந்த இடத்துல தேவன் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நம்மளை ஐஸ்வர்யவான்களாக அவர் எதிர்பார்க்கிறார். எந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லும்போது, விசுவாசம், தாழ்மை, இந்த 2 விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணுங்களாம், ஐஸ்வர்யவான்களாக இருக்கணுமா. நம்முடைய இரட்சகர்கிட்ட விசுவாசத்துல ஏதாவது குறைவு இருந்துச்சா? விசுவாசத்துல பஞ்சமே இல்லை. அதே போல தாழ்மையில் அவர்கிட்ட குறைவு இருந்துச்சா? அதுலேயும் அவர்கிட்ட பஞ்சமே இல்லை. அதே போலத்தான் அவரை பின்பற்றி வரக்கூடிய இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய புது சிருஷ்டி என்கிற அங்கத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த விசுவாசம், தாழ்மை, கீழ்ப்படிதல் இதெல்லாமே தேவன் நிபந்தனையாக அங்கே வச்சிருக்கிறாரு. அதை முழு மனதோடும் முழு விசுவாசத்தோடும் அதை பூரணப்படுத்துவதற்கு தான் நம்முடைய முயற்சிகள் அங்கே காணப்படணும். அப்போ அவருடைய கிருபை எனக்கு போதும் அன்று யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் எண்ணுகின்றார்களோ, அவர் அழைத்த அழைப்பையும் அதில் வரக்கூடிய சோதனைகளையும் ஜெயம் கொள்ளுவதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய பலன் எனக்கு போதும் அப்படின்றத மாத்திரம் யாரெல்லாம் எண்ணுகின்றார்களோ, இவர்கள் தான் அந்த உண்மையான புது சிருஷ்டி வகுப்பாராக இந்த பரம அழைப்புக்குள்ள வரக்கூடியவர்கள். தேவன் நம்மளை அழைத்த விதம் இந்த விதங்கள்ல தான் நம்ம என்ன பண்றாருங்க, அழைக்கிறார். கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பாத்தீங்களா, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும்போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். அப்போனா நம்மகிட்ட இந்த பலவீனங்கள் இருந்தாலும் பலமுள்ளவனா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? தேவன் நம்மளே பலப்படுத்துறார். அப்போஸ்தலர் பவுல் அவருடைய அனுபவத்தை அங்க சொல்றாரு. தொடர்ந்து படிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாத்தீங்களா, இந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடிய இந்த ஒரு சோதனைகள்ல அவர் என்ன பண்றாராமா, பிரியப்படுறாராமா. அதே போல பிரியப்படுதல்ன்றதுக்கு நம்ம முன்னையே பார்த்தோம் இல்லைங்களா, முழு மனதோடும் முழு விசுவாசத்தோடும் இதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலிலும் தாழ்மையிலும் நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாறுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு வகுப்பார் தான் தேவனுடைய பார்வையில உலகத்துல அவங்க எப்படி இருப்பாங்க, பலமுள்ளவர்களா இருக்க மாட்டாங்க, பலவீனமா காணப்படுவாங்க. உலகத்தின் பார்வையில பலமுள்ளவர்கள்னா அது யாருன்னா மேட்டுமை உள்ளவர்கள். அது தேவனுக்கு எதிரான ஒரு காரியம். தன்னை முற்றிலுமாக மரண பரியந்தம் தாழ்த்து தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவங்க தான் பலவீனமானவர்கள். இவர்கள் என்ன பண்ணுவாருங்களாம், இந்த பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு ராஜ்யத்துல தேவன் இந்த பலவீனமானவர்களை என்ன பண்ணுவாருங்களாம், அங்க அறிக்கை செய்வாரு. பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே நாம் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளின்படி வழிநடத்துவாராக. ஆமென்.